இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு அருமையான துவையல் ரெசிபி. சாதமெல்லாம் வச்சுட்டீங்க, குழம்பு என்ன செய்கிறதுன்னு தெரியலையா? 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு துவையல் ரெசிபி செய்யலாமா? இந்த துவையல் மட்டும் நீங்கள் அரைச்சிங்கன்னா சுட சுட சாதத்தோட இந்த துவையலை வச்சு மேலாப்பில் 2 ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும். வெறும் அப்பளமோ ஆம்லெட்டோ இருந்தால் மட்டும் போதும். செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். எடுத்து வச்சுருக்க தேங்காயை ஆயிலில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 5-6 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையும் தேங்காயும் இளம் பொன்னிறமாக வதங்கி வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஆயில்லையே நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். பாருங்கள், பொட்டுக்கடலை வந்து லைட் பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வந்தவுடனே நம்ம இப்போ கடைசியாக ஒரு 5 பல்லு பூண்டு மட்டும் தட்டி இதோட சேர்த்துருங்க. பூண்டை ஆட் பண்ணவுடனே ஒரு 5 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டால் போதும். பூண்டு வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பூண்டோட பச்சை வாசனையில் தான் அந்த துவையல் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இதோட சேர்த்துறோம். சேர்த்திட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துங்க. நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. துவையல் பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக ஒரு 80 to 90% அரைச்சி எடுத்துருங்க. நல்ல சுட சுட சாதத்தோடையும் இந்த துவையல் சூப்பராக இருக்கும். இந்த துவையல் ரசம் சாதத்தோட தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கூடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.